வணக்கம். இன்னைக்கு நாம அவதூத கீதையோட முதல் அத்தியாயமான சுய ஞானத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க. இது தத்தாத்ரேய மகரிஷி அருளியது. நம்மளோட உண்மையான சுரூபம் என்ன, இந்த பிரபஞ்சத்தோட யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் இதோட நோக்கம். கரெக்ட். இது கொஞ்சம் ஆழமான விஷயம்தான், ஆனா சுவாரஸ்யமா இருக்கும் நம்புறோம். வாங்க உள்ள போலாம். நிச்சயமா. இந்த அத்தியாயம் பாத்தீங்கன்னா நேரடி அத்வைத வேதாந்தத்தோட மையத்துக்கு, அதாவது இரண்டற்ற நிலைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இரண்டற்ற நிலையா? ஆமா. நீங்க, அதாவது தனிப்பட்ட ஆன்மாவோ இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையும் பரம்பொருள்னு சொல்லுவோமே பிரம்மம், அதுவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற உண்மை உணர்றது பத்தி தான். ஓ சரி. இந்த உண்மையை புரிய வைக்க கீதை ரொம்ப சக்தி வாய்ந்த, சில சமயம் நமக்கு கொஞ்சம் முரண்பாடா தோன்ற மாதிரி ஒரு மொழியை கூட கையாளுது. ஆமா, படிக்கும்போது அப்படி தோணுச்சு. நம்மளோட அந்த வழக்கமான சிந்தனை முறைகளை கொஞ்சம் அசைச்சு பார்க்கிறது தான் அதோட நோக்கம்னு வச்சுக்கோங்களேன். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த கீதை சொல்ற அந்த அடிப்படை உண்மை, அந்த நான், அந்த ஆத்மா, அதோட தன்மை என்ன? இப்போ 5வது 6வது ஸ்லோகம் சொல்ற மாதிரி, நான் இயற்கையாவே அந்த உருவமற்ற எங்கும் நிறைந்த ஆத்மா, ஒளியுடையவன், தூய்மையானவன், ஆகாயம் போல பிரிக்கப்படாதவன். இங்க ஒளியுடையவன் உருவமற்றவன்னா என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி. உருவமற்றது அப்படிங்கிறது நம்ம உடல் சார்ந்த எந்த ஒரு வரையறைக்கும் அப்பாற்பட்டது. அதாவது பாலினம், தோற்றம், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்லோகம் 47 கூட இதை தான் சொல்லுது. ஆண், பெண், அலி எதுவுமே இல்லைன்னு. ஓகே. ஒளியுடையவன், அதாவது லூமினஸ் அப்படிங்கிறது அது சுய அறிவுள்ளது, தானாவே பிரகாசிக்கிறது. சூரியன் மாதிரி வச்சுக்கோங்களேன். புரியுது. தன்னை அறிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, அது தானாவே இருக்கு. இந்த ஆத்மாதான் அடிப்படை யதார்த்தம், அதாவது பிரம்மம். சரி, உருவமற்றது, சுய அறிவுள்ளது. ஆனா நாம தினமும் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் உணர்வோமே. ஸ்லோகம் 7ல பார்த்தா ஆத்மாவுக்கு இன்ப துன்பங்கள் எப்படி நடக்குதுன்னே தெரியாதுன்னு சொல்லுது. இது எப்படிங்க சாத்தியம்? இது ஒரு முரண்பாடு மாதிரி இல்லையா? ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வி. கீதை என்ன பண்ணதுன்னா, மாறாத அந்த தூய உணர்வையும், அதாவது ஆத்மாவையும், மாறிக்கிட்டே இருக்கிற நம்ம மனசு, உடல், இதோட அனுபவங்களையும் பிரிச்சு காட்டுது. ஓஹோ. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சினிமா திரைய நினைச்சுக்கோங்க. சரி. திரையில இன்பமான காட்சி, துன்பமான காட்சியெல்லாம் தோன்றி மறையும். ஆனா அந்த திரை அதனால பாதிக்கப்படுதா? இல்ல. அதே மாதிரிதான் ஆத்மா அந்த திரை மாதிரி. இன்ப துன்பங்கள் எல்லாம் அந்த படத்துக்கு சொந்தம், திரைக்கு, அதாவது ஆத்மாவுக்கு இல்ல. ஆத்மாங்கிறது தூய ஆனந்தம், இந்த நிலையற்ற உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது. ஸ்லோகம் 47 அதத்தான் சொல்லுது. நம்மளோட நோக்கம் அந்த திரையில ஓடுற படத்தோட நம்மள அடையாளப்படுத்திக்காம அந்த திரையோட அடையாளப்படுத்திக்கிறதா. ஆனா கண்ணுக்கு தெரியாத, கையில பிடிக்க முடியாத இந்த உன்னை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸ்லோகம் 25ல நேத்தி நேத்தி இது வல்ல இது வல்லன்னு ஒரு முறை சொல்லுதே, இதுதான் வழியா? மிகச் சரியா சொன்னீங்க. அதான் வழி. உருவமற்ற ஆத்மாவை நேரடியா இதுதான்னு சுட்டிக்காட்ட முடியாது இல்லையா? ஆமா. அதனால எதுவெல்லாம் ஆத்மா இல்லையோ அதையெல்லாம் இதுவல்ல நீக்கிக்கிட்டே போகணும். இது உடல் இல்ல, இது எண்ணம் இல்ல, இது உணர்வில்ல அப்படின்னு. ஒரு சிற்பி மாதிரி. அதேதான். ஒரு சிற்பி தேவையில்லாத கல்ல செதுக்கி சிலைய வெளியே கொண்டு வர்ற மாதிரி, எது நிலையான உண்மையோ அது வெளிப்படும் வரைக்கும் மத்தத மறுத்துக்கிட்டே போற ஒரு செயல்முறை இது. நீ அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி மகா வாக்கியங்களும் இதத்தான் உறுதிப்படுத்துது. சுவாரஸ்யமா இருக்கு, செதுக்கி எடுக்கிற மாதிரி. அப்படியானா இந்த அடிப்படை ஆத்மா மாறாதது, எங்கும் நிறைஞ்சது அப்படின்னு கீதை சொல்லுதா? ஸ்லோகம் 2, 3, 3 எல்லாம் அதை பத்தி பேசுதே. ஆமா, ஆகாயம் மாதிரி. அது பிரிக்க முடியாதது, நித்தியமானது, எல்லாத்துக்கும் ஒரே அடிப்படை ஆதாரம். ஸ்லோகம் 3:3 அதான் சொல்லுது. சரி, ஆத்மாதான் ஒரே அடிப்படை உண்மைன்னா அப்ப நாம வாழ்ற இந்த உலகம், நாம பார்க்கற தொடர இந்த உலகம் என்ன? ஸ்லோகம் 3 ரொம்ப ஒரு வலிமையான ஊமைய சொல்லுது. பஞ்ச பூதங்களால் ஆன பிரபஞ்சம் காணல் நீர் போன்றது. இது உலகத்தையே நிராகரிக்கிற மாதிரி இல்லையா? இது நிராகரிப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா யதார்த்தத்தை பத்தின ஒரு தீவிரமான பார்வைன்னு சொல்லலாம். எப்படிங்க? இப்ப காணல் நீர் இருக்கு இல்லையா, தூரத்துல இருந்து பார்த்தா தண்ணி மாதிரி தெரியும், ஆனா கிட்ட போனா அது தண்ணியே இல்ல. ஆமா. அதே மாதிரி பெயர்களும் உருவங்களும் கொண்ட இந்த உலகம், அதாவது மாயையோட தோற்றம்னு சொல்லுவாங்க, இது உண்மையானது போலவும் தனித்தனியா இருக்கிற மாதிரி தோணினாலும் அந்த ஆத்மாவோட பார்வையில இது நிலையற்ற தற்காலிகமான ஒரு தோற்றம் மட்டும்தான். ஓஹோ, அப்ப அது உண்மையிலேயே நிலையானது இல்ல.
ஆமா, ஆத்மாவை போல இது சுதந்திரமா நித்தியமா இல்லாததால இது உண்மையற்றதுன்னு சொல்லப்படுது. ஸ்லோகம் 21 கூட சொல்லிது பாருங்க, உருவம்ங்கிறது வரையறைக்கு உட்பட்டது, அதனால அது நிலையற்றது அப்படின்னு. அப்படியானா நல்லது கெட்டது, நான் நீ அப்படிங்கிற வேறுபாடுகள், இருமைகள் இதெல்லாம் கூட அந்த காணல் நீரோட ஒரு பகுதியா? ஸ்லோகம் 15 சொல்லுது, எனக்கும் உனக்கும் உண்மையான சேர்க்கையோ பிரிவோ இல்ல. நீயோ நானோ இந்த உலகமோ உண்மையில இல்ல. ஆத்மா மட்டுமே நிலைத்திருக்கிறது. இதை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. நம்மளோட அந்த வழக்கமான பார்வையிலிருந்து பார்க்கும்போது நிச்சயமா கஷ்டம்தான். இதுதான் அந்த இரண்டற்ற நிலை, அத்வைதத்தோட அடிப்படை. ம், எல்லா பிரிவினைகளும் நம்மள இந்த வரையறுக்கப்பட்ட உடல் மனசோட, அதாவது அந்த காணல் நீரோட அடையாளப்படுத்திக்கிறதால ஏற்படுற ஒரு மாயத் தோற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. ஸ்லோகம் 31ல ஒரு குடம் ஆகாயம் உவமை வருது பாருங்க. ஆமா, படிச்சேன். பானைக்குள்ள இருக்கிற ஆகாயம் வெளியில இருக்கிற பெரிய ஆகாயத்துல இருந்து வேற மாதிரி தோணும். ஆனா பானை உடைஞ்சா ரெண்டு ஒண்ணுன்னு தெரிஞ்சிடும். அதேதான். அதுபோல அறியாமைங்கிற அந்த பானை உடையும் போது தனி ஆத்மா பரமாத்மாவோட ஒண்ணுதான் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சிடும். அந்த குடாகாய ஓமை நல்லா புரிய வைக்குது. அப்படியானா நாம ரொம்ப பெருசா மதிக்கிற சில விஷயங்கள், உதாரணமா சில ஆன்மீக பாதைகள் இல்லைன்னா தத்துவங்கள், இதெல்லாம் கூட கடைசியில கடந்து போக வேண்டிய விஷயங்களா? ஸ்லோகம் 34ல பிரம்மத்துல வேதங்கள், தேவர்கள், பாதைகள் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் ஸ்லோகம் 36ல சிலர் தங்களை துவைதிகள்னோ அத்வைதிகள்னோ சொல்லிக்கிட்டாலும் அந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட உண்மையா அவங்க அறியலன்னு சொல்றாங்களே. மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவையெல்லாம் அந்த உண்மையை நோக்கிய வழிகாட்டிகள், இல்லனா கருவிகள், இல்ல ஒரு வரைபடம் மாதிரி. சரி. ஆனா ஞானம் கிடைச்ச நிலையில அந்த அனுபவம் அதை அடைய உதவின கருத்துக்களை தாண்டியதா இருக்கு. ஒரு வரைபடம் நிலப்பரப்பாகிடாது இல்லையா? கரெக்ட். இறுதி உண்மைங்கிறது துவைதம் அத்வைதம் அப்படிங்கிற சிந்தனை அமைப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆக ஒருத்தர் இந்த உண்மையை உணர்ந்துட்டாருன்னு வச்சுப்போம். தன்னை அந்த திரையோட அடையாளப்படுத்திக்கிட்டு உலகத்தை ஒரு காணல் நீரா பார்த்தா அப்புறம் என்ன மாறும்? இந்த நிலையை கீதை எப்படி விவரிக்குது? ஸ்லோகம் 1 சொல்லுது, இறைவனோட அருளால தான் அத்வைதத்தை அறியற விருப்பம் வருது, அது பெரிய பயத்திலிருந்து விடுதலை அளிக்குதுன்னு. ஏன் பயம் வருது? பயம் பொதுவா பிரிவினையிலிருந்து தான் வருது. நான் ஒரு தனிநபர், பாதிக்கப்படக்கூடியவன், இந்த உலகம் வேற அப்படிங்கிற உணர்விலிருந்து. ம், இரண்டற்ற நிலைய உணர்றது இந்த பிரிவினைய கரைச்சிடுது. அதனால அந்த அடிப்படை பயமும் போயிடுது. இந்த ஆழமான தேடலுக்கு அருள் ஒரு முக்கிய காரணம்னு இங்க சொல்லப்படுது. செயல்களை பத்தி என்ன? உலகம் ஒரு தோற்றம்னா நாம செய்யற செயல்களுக்கு அர்த்தம் இருக்கா? ஸ்லோகம் 8 சொல்லுது, ஞானிக்கு செயல்னு எதுவும் இல்ல, செய்யறதோ அனுபவிக்கிறதோ இல்லன்னு. ஸ்லோகம் 40ம் நான் எதை செஞ்சாலும் எதுவும் எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லுதே. இது என்ன செயலற்ற தன்மையை குறிக்குதா? செயலற்ற தன்மைன்னு சொல்றத விட செயல்களோடும் அதோட விளைவுகளோடும் ஒரு பற்றற்ற தன்மைன்னு சொல்லலாம். நான் செய்றேன் அப்படிங்கிற அகங்காரம் கரைஞ்சிடுது. ஓ, அப்படியா? செயல்கள் உடல் மனம்ங்கிற கருவி மூலமா நடக்கலாம். ஆனா ஞானம் அடைஞ்சவர் நான், அதாவது உண்மையான ஆத்மா இதனால பாதிக்கப்படாத ஒரு சாட்சியா அந்த திரை மாதிரி இருக்கிறத அறிவார். அறியாமையால வர்ற ஆசையால தூண்டப்படுற அந்த கர்ம வினை சங்கிலி உடைஞ்சிடுது. சரி, செயல்கள்ல பற்றின்மை. அப்போ தியான மாதிரி பயிற்சிகள் பத்தி என்ன? ஸ்லோகம் 26ல ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. தியானம் செய்யறது ஒருத்தரோட உண்மையான தெய்வீக இயல்பே வெட்கக்கேடான முறையில மறக்கிறத குறிக்குதுன்னு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தியானம் ரொம்ப முக்கியம் தானே பல இடங்கள்ல சொல்றாங்க. இது முழுமையான ஞானம் அடைஞ்ச நிலையிலிருந்து சொல்லப்படுற ஒரு பார்வை. தியானம்ங்கிறது ஆத்மாவை மறைச்சிருக்கிற அறியாமையை நீக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான கருவிதான், அதுல சந்தேகமே இல்ல. ஆமா. ஆனா ஆத்மாதான் யதார்த்தம், அது ஏற்கனவே நாம தான் அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஆத்மாவை தியானிக்கிறேன்னு நினைக்கிறது கூட ஒரு பிரிவினையா தோணலாம். அது தன்னோட இயல்பையே மறந்த நிலை மாதிரி தோணலாம். ஓஹோ. இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியும். இலக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்காக பயன்படுத்தின கருவி தேவையற்றதா ஆகிடுற மாதிரி. ஏன்னா அந்த இலக்கு தான் எப்பவுமே உண்மையா இருந்தது. புரியுது. இப்போ வீடு கட்டி முடிச்சதும் சாரக்கட்டை எடுத்துங்கிற மாதிரி. அப்படியானா இந்த நிலை ஒரு சுதந்திரமான நிலையா? ஸ்லோகம் 19ல நீ மாறாதவன், ஏகன், விடுதலையே வடிவானவன்னு சொல்லுதே. நிச்சயமா வரையறுக்கப்பட்ட உடல் மனசோட அடையாளப்படுத்திக்கிறதுல இருந்து விடுதலை. சரி. வெறுப்பு மாதிரி இருமைகள்ல இருந்து விடுதலை, பிறப்பு இறப்புங்கிற அந்த மாயையிலிருந்து விடுதலை. இது எல்லாமே இது எதிர்காலத்துல அடைய வேண்டிய ஒண்ணில்ல. உங்களுடைய இயல்பே விடுதலை, அதாவது மோக்ஷம் அப்படிங்கறத உணர்றது தான் இது. இந்த ஞானம் அடையறதுக்கு வெளி சூழ்நிலைகள் முக்கியம் இல்லையா?
ஸ்லோகம் 69-70 சொல்லுது, யோகி எங்க எப்படி இறந்தாலும் பிரம்மத்துல கலக்கறாருன்னு. அது புனித இடமா இருந்தாலும் சரி, தீண்டத்தகாத ஒரு வீடா இருந்தாலும் சரி, ஏன் கோமா நிலையில இருந்தாலும் கூட. ஆமா, ஞானங்கிறது முழுக்க முழுக்க அகநிலை சார்ந்தது. அறியாமைங்கிற அந்த பானை உடைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற ஆகாயம் பேரண்ட ஆகாயத்தோட கலந்துடுது. அந்த பானை கடைசியா எங்க இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுங்கிறது முக்கியம் இல்ல. இது இந்த ஞான நிலையோட உலகளாவிய தன்மைய காட்டுது. இது சடங்குகளையோ சமூக நிலைகளையோ சார்ந்ததில்ல. இத ஸ்லோகம் 75 கூட எதிரொலிக்குது இல்லையா? இந்த கீத மந்திரத்தாலேயோ சடங்காலேயோ அடையப்படல, ஆழ்ந்த தியானத்திலையும் ஆனந்தத்திலையும் மூழ்கி இயல்பா பாடப்பட்டது அப்படின்னு. மிகச்சரி. இது வெறும் தத்துவ பேச்சு மட்டும் இல்ல. நேரடி அனுபவத்திலிருந்து ஸ்வதஸ்பூர்த்தமா பொங்கி வந்த ஒரு ஞான பாடல் அப்படிங்கறத இது நல்லா வலியுறுத்துது. அப்படியானா அவதூத கீதையோட இந்த முதல் அத்தியாயத்திலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மையச் செய்தியை சுருக்கமா சொல்லணும்னா, அடிப்படை உண்மை, உங்க உண்மையான சொரூபங்கிறது மாறாத, உருவமற்ற, ஆனந்தமயமான தூய உணர்வு. அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மம். ஆமா, உருவங்களும் வேறுபாடுகளும் நிறைஞ்ச இந்த உலகம் ஒரு தற்காலிக காணல் நீர் மாதிரி. உண்மையான சுதந்திரங்கிறது நிலையற்ற இந்த படத்துல இருந்து உங்க அடையாளத்தை நித்தியமான திரைக்கு மாத்துறதுல தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஆழமான, கொஞ்சம் சவால் விடுற கருத்துக்கள் தான். நம்ம யதார்த்தம் பத்தின பார்வையையே தலைகீழ மாத்தக்கூடியவை. இறுதியா உங்களை கொஞ்சம் சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி. ஸ்லோகம் 30 கேக்குது, ஆத்மாவை பத்தி எப்படி குழப்பம் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம நான் குழப்பம் அடைஞ்சிருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்க உண்மையான இயல்பு இந்த கீதை சொல்ற மாதிரி தூய்மையான குழப்பமற்ற உணர்வுன்னா, நீங்க குழப்பமா உணரும்போது அந்த அனுபவமே உங்க நான் அப்படிங்கிற உணர்வை நீங்க இப்போதைக்கு எங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி என்ன சொல்லுது? இது நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.